الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அந்த அல்லாஹுவின் உயரிய பேர் நாமல் கூறுகின்ற குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இன்மையில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எல்லெல்லும் உண்டாவதாக. எல்லோர் நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே அல்லாஹ்வினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, நல்லதே கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து நியத்தோடு இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு வாழக்கூடிய கூட்டத்திலே இறைவன் எங்களை சேர்த்துக் கொள்வானா. நாளைய வறுமையினாலே உயரிய பதவியில் இருக்கக்கூடிய அந்த முத்தகீனுடைய கூட்டத்திலே சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக எமக்கு தந்து இறைவன் அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு வாழக்கூடிய முறையை அல்லாஹ் காட்டித் தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் மூலமாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதன் மூலமாக. எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக, அல்லாஹ்வுடைய
அந்த அன்பை பெற்றவர்களால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் வாழக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது அல்லது தன்னை மகாசபா தன்னை அவன் சுய விசாரணை செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வருடம் ஹிஜ்ரி 1445 நாம் இருந்தோம். இன்று இருக்கிறோம் ஹிஜ்ரி 1446. ஒரு வருடத்தை கழித்து விட்டோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே ஒவ்வொரு நாளும் நாளான தன்னை சுய விசாரணை செய்ய வேண்டும். தன்னை பற்றி தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது முடியவில்லையா, வாரத்திலே ஒரு நாளாவது நாங்கள் அந்த சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முடியவில்லையா, மாதத்திலே ஒரு தடவையாவது அன்பானவர்களே. அதற்கு முடியவில்லையா, வருடங்கள் முடிகின்ற போதும் புது வருடங்கள் ஆரம்பமாகின்ற போதும் முஹர்ரம் மாதமாகின்ற போதும் அந்த வருடத்தினுடைய சுய விசாரணைகளையாவது நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த நேரம் எங்களுடைய உயிர் பெரியும் என்பது எங்களுக்கு தெரியாது. அது படைத்தரப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விடயம். இதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் முடிய முடிய நாம் மறுமையை நோக்கி வாழ்கிறோம். காலம் முடிய முடிய எங்களுடைய வாழ்க்கை முடிந்து கபரை நோக்கி செல்கிறது. பலவர்கள் அல்லாஹ் அந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்வதற்காக போட்ட மூச்சுகள் முடிந்து விட்டார். வாழ்வதற்காக அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகாரம் முடிந்து விட்டார். இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாது. அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எனவே பலவர்கள் அந்த வாழ்வுக்காக நானும் நீங்களும் ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே கால நேரத்தை நாம் பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். காலம் நேரம் பெருமதியாக எங்களுடைய மொபைலுக்கு விலை பேசலாம், எங்களுடைய வாகனத்துக்கு விலை பேசலாம், உங்களுடைய காணி பூமி கடைகள் தெருக்கள் எங்களுடைய எதை இருக்கிறதோ அதுக்கெல்லாம் விலை பேசலாம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஆயுள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கின்ற மனுஷியானங்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு மூச்சுகள் அன்பானவர்களை இதை விலை மதிக்க முடியும். இது விலை மதிக்க முடியாது. காலம் நேரத்துக்கு விலை பேச முடியாதவர்களே. என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெறுமதியோ உங்களுடைய நேரம் உங்களுக்கு அப்படி பெறுமதியானது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்குரிய நேரம் எப்படி பெறுமதியானதோ, ஒரு ஆசிரியர், ஒரு ஆலிம், ஒரு அதிபர், ஒரு பட்டதாரி, ஒரு அரசியல்வாதி, சாதாரண பொதுமகன் யாராக இருக்கட்டும், முதலாளியா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அவருடைய நேரம் அவர்களுக்கு பெறுமதியானது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை தான். இன்றைய நாள்ல செல்லக்கூடிய தலவாத் அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள்ல ஒரு குர்ஆன் திலாவத் அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள்ல ஒரு சூரா கஹஃப் அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள் செக் கொண்டு நாங்க பணம் போடணும், 5 லட்சம் தேவை, 3 லட்சம் தான் தெரியும். கனிமானவர்கள் பரவாயில்லை, நான் இந்த 2 லட்சத்தை நாளைக்கோ நாளன்னைக்கு தேடிப்படலாம். ஆனா இன்றைய நாளுடைய நேரம் கழிந்து விட்டால், இன்றைய நாளுடைய வக்து கழிந்து விட்டால் அன்பானவர்களே அது நாளைய நாளை கிடைப்பது கிடையாது. இன்றைய நாள் இந்த சுகருடைய நேரத்தில் வந்திருக்கிறோம், இது ஜும்மா. நாளைய நாள் ஜும்மா கிடையாது. நாளைய நாள் இப்படி மிம்பர்ல பயான் கிடையாது. நாளைய நாள் நுகர் சொல்கிறார். மாணவர்களே, வெள்ளிக்கிழமை வருவதற்கு முன்னதாக எங்களுக்கு அலான் செய்யப்படுகிறது. மகனுடைய தொழுகையிலே சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ் ஓதப்படுகிறது. நாளை வெள்ளிக்கிழமை ஆயத்தமாடி கொள்ளுங்கள். இஷாவுடைய தொழுகையிலே சூரத்துல் அலா வாசியா ஓதப்படுகிறது. நாளை வெள்ளிக்கிழமை ஆயத்தமாடி கொள்ளுங்கள். சுபஹுடைய நேரம் சஜதா தகுவதப்படுகிறது. வெள்ளிக்கிழமை விடிய போகிறது, ஆயத்தமாடி கொள்ளுங்கள். அப்படி பெருமதியான ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. பெருமதியான நாட்கள் எங்களை விட்டு கழிந்து விட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே இனி வரப்போவது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல சத்தியங்களை விட்டு அல்லாஹ் பேசியிருக்கிறான். வானத்தை மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான், பூமி மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான். அதே போன்று சந்திரன், அதே போன்று நட்சத்திரங்கள், அதே போன்று கண்ணியமானவர்களே அல்லாஹ் எதையெல்லாம் வைத்து சத்தியம் செய்தாரோ அதெல்லாம் பெருமதியாகும். அதை நாம் பெருமதியாக கற்க வேண்டும். அதை நாங்கள் பெருமதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான். அதையும் தாண்டி அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர், அஸ்ர் என்ற சூரா, காலம் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே காலம் நேரம்
விலை மதிக்க முடியாத சொத்தாக இருக்குது. அதற்கு யாருக்கும் விலை பேச முடியாது. எனவே மாணவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த கால நேரத்தை நாம் நல்ல முறையில் செலுத்திக் கடந்த காலம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன குறைச்சல் ஏற்பட்டிருக்கிறது? தொழுகையிலே முன்ன பின்னாக இருக்கிறதா? நோம்பிலே முன்ன பின்னாக இருக்கிறதா? என்னென்ன குறைபாடுகள் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டை நானும் நீங்கள் இருக்கிறோம். அடியாளுடைய விடயங்களே, அடியாளுடைய உரிமைகளே, அது மனைவி உரிமை இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் உரிமை இருக்கலாம், அல்லது முதலாளியாக இருந்தால் தொழிலாளியுடைய உரிமையாக இருக்கலாம், அல்லது எமக்கு கீழே உள்ளவருடைய அண்டை வீட்டாரோ, அல்லது முஸ்லிம்களோ, அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களோ, அல்லது ரத்த உறவுகளோ, கண்ணியமானவர்களுடைய உரிமையாக இருக்கலாம். இந்த விடயங்களை நான் எப்படி நடந்திருக்கிறேன்? கடந்த காலங்களிலே இந்த இவர்களோடு எப்படி நடந்திருக்கிறேன்? என்னால் அவர்களுக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? யாருக்காவது நான் கடன் கொடுத்திருக்கிறதா? யாருக்காவது நான் சுற்றி இருக்கிறேனா, ஏற்றிருக்கிறேனா? யாருடையாவது மனதை நான் உழைத்திருக்கிறேனா? நாளைய மறுமையினாலே நான் இவர்களுக்கு என்னுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டும். எனவே கொடுப்பதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே அதை நான் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய தருணத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். எனக்கு மாணவர்களே, முஹர்ரம் மாதம் எங்களை திருத்த வந்த மாதம். நானும் நீங்களும் சுவர்க்கவாதிகளாக, நானும் நீங்களும் பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களாக மாறுவதற்கு வந்த ஆண்டாக இந்த ஆண்டை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல உரையாடல்களை பேசியிருக்கிறார். சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், அல்லாஹும் நபிமார்களும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், கண்ணியமானவர்களை நல்லவர்களும் கெட்டவர்களும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல். இப்படி அல்லாஹ் பலவிதமான உரையாடல்களை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அப்படியான ஒரு உரையாடலை அல்லாஹ் சொல்லுகின்ற போது சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக் கொள்கின்ற ஒரு உரையாடலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். பாருங்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை. நாளைய கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கவாதிகள் சீதேவிகள் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு சக்கர நரகத்திலே கருகிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்கர நரகத்திலே நுழைக்கப்பட்ட அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், நீ உங்களை நரகிலே சக்கர நரகிலே நுழைவித்தது எது எது கேட்கும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எங்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள், எங்களோடு எல்லா விடயங்களையும் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாளைய மறுமையினாலே அவர்கள் சுவர்க்கத்திலே இல்லையே, நரகத்திலே இருக்கிறார்களே, என்ன காரணம் என்று அவர்களிடத்தை கேட்ட போது அவர்கள் 4 விதமான பதில்களை சொல்லுவார்கள். விளப்பமாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள், நாளைய மறுமையினாலும் தெளிவாக அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். எனவே எனக்கும் உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இல்லை, நல்லாவே தெளிவு. பாவம் செஞ்சா அதுக்கு தண்டனை கிடைக்கும், பாவம் செஞ்சா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிச்சயமாக இல்லண்டா அதுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்பது எங்களுக்கு விளங்குகிறது. நன்மை செஞ்சா சுவர்க்கம் கிடைக்கும், நன்மை செஞ்சா சுவர்க்கத்துக்கு இலகுவாக போகலாம் என்பது எங்களுக்கு தெரியும் இல்லையானவர்களே. ஆனால் நாளைய கியாமத்துடைய நாளையிலும் தெளிவான மனிதன் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அப்படியான பதில நானும் நீங்களும் யாரும் சொல்லிவிடும். முதலாவது சக்கர நரகத்தில் கரையை கொண்டிருக்கின்ற பாவிகள் சொல்லுவார்கள், நாங்க தொலை இல்லைன்னு சொல்லுவோம். தொழுகையாலேயா அந்த உலகத்துல வாழ இல்லை, தொழுகை இல்லாத காரணத்தால் சக்கர நரகத்துல கருகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். தொழுகைக்கு யோசிப்பார்கள். நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகை பரவாத தொழுகை நான் சொல்றேன். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் வச்சுக் கொள்ளுங்க. 10 நிமிடமும் ஒதுக்குறது இல்லை, அப்படின்னா 50 நிமிடங்கள், 1 மணித்தியாலம் வச்சுக் கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு நாங்க சொல்லக்கூடிய தொழுகை 1 மணித்தியாலம் அப்படின்னா 24 ஹவர்ல 24 மணித்தியாலங்கள்ல 1 மணித்தியாலம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறோம். 12 மாதத்துல 1 மாதம் நோன்பு பிடிக்கிறோம். அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஆயுள்ள 1 வருடம் நோன்பு பிடிப்பார். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள ஒரே 1 வருடம் சொல்கிறான். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள வெறுமனே 2 வருடம் நோன்பு பிடிக்கிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள வெறுமனே 2 வருடங்கள் சொல்லுகிறான், சுஜூது செய்கிறான். 4 வருடங்கள் நோன்பு பிடிக்கிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள வெறுமனே தொழுகிறது 4 வருடம், நோம்பு நோட்டது வெறுமனே 8 வருடம். மரபரைகளை சரியான முறையில் தொழுதிருந்தா அந்த காலம் தொழுதிருப்போம். 8 வருடம் 4 வருடம் தொழுதிருப்போம். ஆனா அதுலேயும் பொதுப்போக்கு காட்டியிருந்தா கண்ணியமான கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே சந்தர்ப்பத்தில்
ஷைத்தானுடைய வீட்டை எடுத்து பாருங்க. சிலருக்கு சீனி நோய் இருக்கும், சிலருக்கு அதாவது நீரிழிவு நோய் இருக்கும், பல வகையான நோய் இருக்கும். ஆனா சில டாய்லெட் போன வரமாட்டாங்க. ஒரு நாளைக்கு 5-10 தடவை டாய்லெட் போவாங்க. அதனால பயணம் கொண்டு போகல, இடையில எங்கேயாவது போய் டாய்லெட் போகும். ஆனா ஒவ்வொரு நாளும் மனுஷியான கணக்கை விட அதிகமாக டாய்லெட்டை கொடுக்கிறோம், ஷைத்தானுடைய வீட்டை கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த கலாம், அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தில் கொடுக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இல்லத்தில் கொடுக்கிற நேரம், அல்லாஹ்வை விளங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு சிரமடைவதற்கு கொடுக்கிற நேரம் அதை விட குறைவாக இருக்கிறது கனிமணங்கள். எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற பரவான கடமைகள் எந்த குறைவும் செய்து இதை முதலாவது சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்ல, இதனால தக்கல்ல இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்லுவார்கள், மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கல்ல, ஏழை எளிய மக்களை கவனிக்கல் என்று சொல்லுவாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பு. எத்தனையோ பேர்களை வீட்டுக்கு வந்திருப்பாங்க, எங்கட கதவு திறப்படவில்லை. எத்தனையோ பேர் எங்களை கூப்பிட்டு இருப்பாங்க, நாங்க கதைக்கல்ல. எவ்வளவு பிரச்சனைகளோட பல பயில்களை வீட்டுக்கு வந்திருக்கோம், அந்த பயிலுக்கு நாங்க ஆன்சர் பண்ண இல்லை. மாணவர்களே, எனவே தர்மம் இருக்கிறது, தர்மம் கொடுக்காத காரணத்தாலும் நாளைய வறுமையினால் நரகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பு. எந்த அளவுண்டா சக்கர நரகத்தை குறிக்கின்ற போதும் எல்லா நரகங்களும் ஒவ்வொரு நாளும் சக்கர் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு. நரகமே சக்கரங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பு செய்துதான் இருந்தா நானும் நீங்களும் பலவீனமான அடியார்களாக இருக்கின்ற நானும் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய அதாவது விஷஜந்துக்கள் எதுவுமே இல்லாம இல்லை, எல்லா விஷஜந்துக்களும் விரைந்த இடம்தான் சக்கர் என்ற நரகம். உணவை விட்டு ஒரு மனிதனை ஒரு பாம்பு மூடிக்கொள்ளும். இது ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தால சதகா ஜகாத் அவன வாழ்க்கையில கொடுப்பதில்லைன்னா நாளைய கியாமத்துடைய நாளை அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எதிராக தாக்கப்படும். அனக்கத்துக்க அனமாலுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய பணம் என்று சொல்லி அவனுடைய பொக்கிஷம், அவனுடைய செல்வம் நாளைய கியாமத்துடைய நாளே மிக பிரமாண்டமான விஷம் உள்ள பாம்பாக மாற்றப்படும். அந்த பாம்பு அவனை சுற்றி கொள்ளும். சுற்றினதுக்கு பின்னால் பாம்பா மனிதனா என்று தேடிக்கொள்ள முடியாது. அந்த விசாலமான சேதனைக்கு நிறைந்த இடம்தான் அந்த சக்கர் என்ற நரகம். நகுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், இரண்டாவது சொல்லக்கூடிய காரணம், நாங்க தர்மம் கொடுக்கல, ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க என்று சொல்லுவார்கள். மூன்றாவது சொல்லுவார்கள், நேரத்தை வீணடிப்போம் சென்று எங்கட நேரத்தை நாங்க வீணாக்கி கொள்ளும். எங்கட நேரம் தஸ்பீஹ்ல கலியே இல்லை, எங்க நேரம் குர்ஆன் திலாவத்துல கலியே இல்லை, எங்க நேரம் பள்ளியோட கலியே இல்லை, கனிமணவர்களை நல்ல விடயங்கள் எங்க நேரம் கலியே இல்லை, நேரத்தை நாங்க வீணாக்கினோம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பானவர்களே, மூன்றாவது பதிலோடு அந்த சக்கர நரகவாசிய நிற்கையில இன்னும் ஒரு பிரதானமான பதில் சொல்லுவாங்க, நாங்க மறுமையினால பொய்ப்பிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் இல்லை, மறுமையினால நாங்க நம்ப இல்ல, பொய்ப்பித்தோம் என்று சொல்லி நாலாவது காரணத்தையும் சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பானவர்களே, கோரிக்கமா நரகமா கூலியா இதெல்லாம் எங்க கிடைக்க போகுது, எப்ப கிடைக்க போகுது, இப்படியே பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம் என்ற நிலைப்பாட்டில்தான் சக்கர இந்த நரகத்துக்கு சென்றவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போதும் அவர்கள் நிச்சயமாக இந்த 4 விடயங்களையும் செய்யாத காரணத்தால், ஒன்று தொலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல, இரண்டாவது மூன்றாவது நேரத்தை நல்ல முறையில் கழிக்கல்ல, மூணாவது கண்ணியமானவர்களை மறுமை நாளை பற்றிய ஈமான் உள்ளத்துல இல்ல. இந்த 4 காரணங்களால நாளைய கியாமத்துடைய நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தில் நுழைவித்து வேதனை செய்யும். மாணவர்களே, நானும் நீங்களும் தெளிவாக மார்க்கத்தை விளங்கியிருக்கிறோம், நானும் நீங்களும் தெளிவாக மார்க்கத்தை விளங்கியிருக்கிறோம். அமளி பாகத்தில் அதிகமாக பேருங்கள் காட்ட வேண்டும். வருடங்கள் முடிகின்ற போது நாம் எங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்கும் நாம் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. பொருளாலயோ நாவுகளாலேயோ எந்த வகையிலேயாவது இன்னத்துடைய மனதை உடைக்க இந்த உலகத்துல நாம் யாரும் வாழ வர இல்லை, மற்றவர்களை வாழ வைத்தவர்கள், மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக எங்களோட குடும்பம் வாழணும், எங்களோட அடுத்த வீடு வாழணும், எங்களோட ஊரு வாழணும், எங்களோட மஸ்ஜித் வாழணும், இந்த நாடே வாழணும். கண்ணியமானவர்கள், நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும். பொது வேலைகள் வருகின்ற போது, சுத்தங்கள் டெங்கு சம்பந்தப்பட்ட சிரமதானங்கள் வருகின்ற போது,
சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சிரமதான வருகின்ற போது, பள்ளியுடைய சிரமதான வருகின்ற போது, மதரசாக்குரிய சிரமதான வருகின்ற போது, பொதுவான வேலைகள் வருகின்ற போது நாம் அந்த இடத்திலே பார்வையாளராக இருக்கக்கூடாது. நாம் போராளிகளாம், நாம் பங்காளிகளாம், அதிலே நாமும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பர்களே, மஸ்ஜிதுக்கு வருகிறோம், மஸ்ஜித் சுத்தமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், அக்கம் பக்கத்திலே நாற்றம் துர்நாற்றம் கிடையாது. சில மஸ்ஜிதுக்கு போனா அங்கே உள்ள சொல்ல முடியாது, அவசரமாக தொழுது விட்டு வெளியே போகணும் என்று தோன்றக்கூடிய அளவுக்கு தான் சில மஸ்ஜிதுடைய சூழல் பக்கத்தில் இருக்கு. மஸ்ஜிது சொல்ல இல்ல, மஸ்ஜிதுக்கு பக்கத்துல சூழல் துர்நாற்றம் அடித்த நிலைமையில் இருக்கு. ஏன்னா அக்கம் பக்கத்துல எங்களுக்கு தெரியும் நஜீசுகள் கொட்டக்கூடிய இடமாக இருக்கும், சில வேளை நஜீசுகள் அதிகமாக இருக்கும், சில வேளை மிருகங்கள் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்படியான ஒரு சூழல் சில இடங்கள் இருக்கும். ஆனா அப்படி இந்த பகுதியில் இல்ல மாஷா அல்லாஹ். அதனால கண்ணியமானவர்களை மஸ்ஜிதுக்கு வருகிறோம், மஸ்ஜிது சூப்பரா வைக்க. ஒரு முஸ்லீம் தன்னை சுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, அசுத்தமாக இருக்கிற இடத்தையும் அந்த முஸ்லீம் கண்டா அதை சுத்தமாக்கிட்டு போகணும். அதுதான் இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, நாங்க எங்களை சுத்தப்படுத்த சுத்தமாக இருக்கிற இடத்தையும் அசுத்தமாக்கி விட்டு போனா, கண்ணியமானவர்களே, நாங்க எங்களை சுத்தமாக்க எங்களை நஜித்தாக்குவோம், எங்களை நாங்க நஜித்தாக்குவோம். கண்ணியமானவர்களே, எனவே நாம் எந்தெந்த இடங்களுக்கு போறோமோ, ஒரு ட்ரிப் போறோம் அல்லது பயணம் பண்ண போறோம், கண்ணியமான பொதுவான இடங்களை பாதுகாக்கிறீங்கிற கடமை. பொதுவான இடங்களை பேசுறங்களை வீசுறது, அழுக்குகளை வீசுறது, அந்த இடங்களை ஜராவா பண்றது, கண்ணியமானவர்களே, இது முற்றுமொழிகளை தடை செய்த ஒன்றாகும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எங்கு சென்றால் உங்களுடைய முன்மாதிரி, உங்களுடைய பண்பாடை அகலாக்கை காட்ட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால நேரத்தை பெருமதியாக கழித்து கால நேரத்தை யாரும் வீணாக்குகிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற கால நேரம் பெருமதியானது. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சமூகத்தின் தலைவர்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற நேரம் அவருடைய எதிர்காலத்தை வளமாக்கும், அவருடைய எதிர்காலத்தை வளர்க்கும். எதிர்பார்வர்களே, உங்களுடைய பிள்ளை தவறு செய்யறதா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தப்பொன்று இருக்கிறதா, அந்த பிள்ளையை நீங்கள் தான் திருத்த வேண்டும், நீங்க தான் கண்டிக்க வேண்டும். அப்படி நாங்கள் கண்டிக்கவில்லையா, அந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் பார்க்கவில்லை, கவனிக்கவில்லையா, ஒரு காலம் எங்களுடைய பிள்ளையை நாம் கண்டிக்கவில்லை என்றால், நாம் கண்டிக்கவில்லை என்றால் பாதையிலே யாரோ ஒருவர் கண்டிப்பார், அல்லது நிர்வாகம் கண்டிக்கும், அல்லது ஊருடைய பாதுகாப்பு பிரிவு தண்டிக்கும், அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவு தண்டிக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே கண்ணீர் வடித்து எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரக்கமாக பண்பாக கேட்கிறேன், கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. மனைவிக்கு கால நேரம் கணவன் கொடுப்பது கடமையை போல மனைவி கால நேரத்தை அதாவது கணவனுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் நாங்கள் பெற்றாராக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு கால நேரம் கொடுக்க வேண்டும். இன்றைய பிள்ளைகள் நிறைய நவீன ஊடகங்கள், நவீன தொழில்நுட்ப சாதனங்களுக்கு அடிமையாக இருக்கிறார். சில பிள்ளைகளால் போன்களை இருந்து வெளியே வர முடியாது, சில பிள்ளைகளால் வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வர முடியாது, சில பிள்ளைகளால் கேம்ஸ்ல இருந்து வெளியே வர முடியாது. அன்பானவர்களே, நல்லடியார்களே, எனவே இந்த பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்சம் உரையாட வேண்டும், பிள்ளைகளோடு கொஞ்சம் கலந்துரையாட வேண்டும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நாங்கள் கொடுக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பொறுப்பை கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள், வாலிபரைகளை ஆழமாக பதிய வையுங்கள். என்னுடைய பெற்றோர் என்னை விசாரிக்காவிட்டால், எனக்கு கற்றுத்தரக்கூடிய ஆலிம், எனக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் என்னை விசாரிக்காவிட்டாலும், நிர்வாகம் என்னை விசாரிக்காவிட்டாலும், படைத்த ரப்பு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆயுளை தந்த ரப்பு, ரிஸ்கை தந்த ரப்பு ஒரு நாள் நாளைய மறுமையிலே விசாரிப்பான். நான் அந்த ரப்புக்கு மாற்றம் செய்தால் எந்த முகத்தோடு ரப்பை சந்திப்பது என்பதை ஒவ்வொருவரை யோசிங்கள். எனவே இந்த உலகத்தை பெருமதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள். நாளைய மறுமையினாலே நானும் நீங்களும் சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்றால் கடந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து வரக்கூடிய காலங்களை நல்ல காலங்கள் ஆக்குவோம். எங்களுக்கு தெரியும், ஒரு உலகிலும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல எங்களுடைய களிமா சொன்ன முஸ்லீம்கள் பலஸ்தீனிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக. அன்பானவர்களே, ஏனைய நாட்டில் உள்ள அரபிகள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தாராளமாக சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த முள்ளுகளுடைய சேர்ந்து மாமிசம் வீசப்படுகிறது. ஆனா அந்த பலஸ்தீனில் உள்ள அரபிகளுக்கு சாப்பாடு கிடையாது. கலிமாவை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலை குலைகளை அவிழ்ச்சி அதனுடைய தண்ணீர்களை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் அது மாத்திரமல்ல, மிருகங்கள் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலையாக அந்த சுற்றுச்சூழல் இருக்கிறது. நஞ்சுகளும் விஷவாயுக்களும் நெடில் மருந்துகளும் நிறைந்த பூமிகளாக அங்கு மாறி இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழகான வருஷம் நாளை இருக்கிறோம், பொன்னாலை போன்று புத்தாடைகளை அணிந்து இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு நாம் வருகை கொண்டிருக்கிறோம். ஆனா அங்குள்ளவர்கள் கப்பன் ஆடை கூட இல்லாமல்
போகின்ற போது ரத்தங்கள் தோய்ந்த நிலைமையே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், அவர்கள் ஒவ்வொரு நாளும் 6 நேரம் ஜனாஸா தொழுகையை சேர்த்து தொழுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி உலகிலே பல சோதனைக்கு உட்பட்ட நாடுகள் இருக்கின்ற போதும் ஏதோ ஒரு வகையில் எங்களை வைத்திருக்கிறார், எங்களை நல்லா வைத்திருக்கிறார். இல்லை, அந்த சகோதரருக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இவருடைய துவாக்களிலே கடந்த காலங்களை விட வரவிருக்கின்ற காலத்தை நல்ல காலமாக ஆக்க வேண்டும். எங்கள் உறவுகளுக்காக நாங்கள் துவா செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த காலங்களில் என்னென்ன தப்பு தவறுகள் எங்களால் நடந்ததோ எல்லா தப்பு தவறுகளையும் மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய காலத்தை நன்மைகள் நிறைந்த காலமாக, பாவத்துக்கு தௌபா செய்து நல்லவர்களாக மாறிய காலமாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சுத்தமான இடங்களை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை சந்தோஷித்து தருவாயா. எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்து தருவாயா. எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக, சமூகத்துக்கு நல்லதை சொல்லக்கூடியவராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை உன்னுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக நீ பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் நீங்கள் அமளிப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவியாக வழிகாட்டியாக இருந்துருவாயாக. யா அல்லாஹ், நாட்டிலே முழு உலகத்திலே சாந்தி சமாதானம் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய நலவுகளை மாற்றும் அந்த சகோதரர் காட்டிடுவாயாக. எங்களோட குறைகளை காட்டிவிடாத யா அல்லாஹ், எங்களுக்கு ஒற்றுமை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரங்களே இன்றைய உலகம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வழிகளை நீயே செய்திருவாயாக. ஹலாலான முறையிலே பொருளற்றக்கூடிய வழிகளை எங்களை காட்டி தருவாயாக. ஹராமான வழிகளிலே பொருளாதாரம் சேர்ப்பதை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துடுவாயாக. அப்படியான ஆசைகளை விட்டு எங்களை தூரமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை சரிபுரி திருதையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்